கிட்டத்தட்ட கங்குவா படத்துக்கெல்லாம் எனக்கு அப்படியான ஒரு ஃபீலிங் தான் இருக்குது. அதை பார்த்த உடனே அந்த தலைப்பாக இருக்கட்டும், அதனுடைய அந்த ப்ரொமோஷன் மெட்டீரியலாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது இது என்னடா ஒரு வீடியோ கேம்ஸ் மாதிரியே இருக்கு அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. கடைசியில் அந்த படம் என்ன நிலைமைக்கு ஆச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ரெட்ரோவும் கூட அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை தான் எனக்கு கொடுத்தது பர்சனலாக. ஒருவேளை அந்த ரெட்ரோங்கிற டைட்டில் காரணமாக என்ன அப்படிங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் தலைப்பு என்பது அந்த வெகுமக்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கணும், அவங்கள தியேட்டரை நோக்கி வர வைக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிப்ளெக்ஸ் ஆடியன்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்கள டார்கெட் ஆடியன்ஸை வச்சுட்டு படம் எடுக்கும்போது அந்த படத்துக்கு ஒரு பெரிய வணிக வெற்றி கிடைக்காது. கிட்டத்தட்ட அந்த ரெட்ரோ படத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போதும் எனக்கு அப்படி தான் இருக்குது. எல்லாத்துக்கும் மேலே அந்த படத்தினுடைய ட்ரெய்லர், இவ்வளவு எஃபர்ட்டை நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் சிக்கலான விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா இவர் ஒரு நல்ல கதைக்காக இந்த மாதிரி ஒரு உழைப்பு போட்டிருந்தார் அப்படின்னா அது ஒரு பெரிய விளைச்சலை அவங்களுக்கு கொடுத்துருக்கும். ஆனால் நீங்கள் இந்த படத்தை கேட்கும் போதே உங்களுக்கு தோணி இருக்கணும், இதில் ஒன்று ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரி இல்லையா, ஒன்று காமன் ஆடியன்ஸை திருப்திப்படுத்தணும், அப்படி இல்லையா அவருடைய ரசிகர்களை திருப்திப்படுத்தணும். இதில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. அதே மாதிரி தான் இந்த கதையில் ஒரு சிகரெட் பிடிக்கிறார் அப்படின்னா அந்த சிகரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா கதையில் ஒரு வேல்யூ இருக்கணும். அப்படி சிகரெட் பிடிச்சாரு, அப்படி தூக்கி போட்டார் அலட்சியமாக, ஒரு குடிசை பற்றிக்கிச்சு, அதில் ஏதோ ஒன்று நடந்து போச்சு, அந்த சம்பவம் இவரை மாற்றுச்சு அப்படின்னு நீங்கள் அப்படி கதை சொல்லிட்டு போகணும். அது இல்லாமல் நாங்கள் யதார்த்தத்தில் எல்லாரும் பிடிக்கிறானே நானும் பிடிக்கிறேன் அப்படின்னு மற்ற நடிகன் சொல்லலாம், சூர்யா சொல்லக்கூடாது. ஏன்னா சூர்யாவை பொறுத்தவரை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சமூக பொறுப்பு மிக்க கலைஞனாக பார்க்குறோம். அப்போ எல்லாத்துலேயுமே நீங்கள் அந்த இதை ஃபாலோ பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தவற விட்டுருந்தார். என்ன காரணம் அப்படின்னா அதே நேரம் இளையராஜாவுக்கு ஒரு தேங்க்ஸ் கார்டு போட்டதுனால அவர் சும்மா இருக்க மாட்டார். அநேகமாக இன்னைக்கு சாயந்தரம் அல்லது நாளை காலையில் இளையராஜாவிடம் இருந்து ஒரு அறிவிப்பு வரும், 5 கோடி கொடு 10 கோடி கொடுத்து ஒரு நோட்டீஸை அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. மீடியா சர்க்கிள் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்மோட நேர்காணலுக்காக சினிமா விமர்சகர் வலைப்பேச்சு பிஸ்மி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட சூர்யா அவர்கள் நடிப்பில் ரெட்ரோ திரைப்படம் நேற்று வெளியாயிருக்குது. படம் நீங்களும் பார்த்துட்டீங்க, படம் எப்படி சேர்ந்தது? இல்லை, எனக்கு அந்த படம் ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கல. என்ன காரணமோ தெரில, ஆரம்பத்திலிருந்தே அந்த படத்தின் மீது எனக்கு ஒரு பெரிய நம்பிக்கை வரல. அது பொதுவாகவே பார்த்திங்கன்னா ஒரு படத்தினுடைய தலைப்பு, அந்த டிசைன், அந்த ஃபஸ்ட் லுக் போஸ்டர், இந்த மாதிரி ஏதாவது ஒரு அம்சம் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்ப பிடிச்சு போய் அந்த படத்து மேலே நமக்கு ஒரு பாசிட்டிவான வைப்பு ஏற்படும். சில படங்கள் பார்த்திங்கன்னா அதை பார்க்கும்போதே தெரியும், ஒரு அவநம்பிக்கை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட கங்குவா படத்துக்கெல்லாம் எனக்கு அப்படியான ஒரு ஃபீலிங் தான் இருந்தது. அதை பார்த்த உடனே அந்த தலைப்பாக இருக்கட்டும், அதனுடைய அந்த ப்ரொமோஷன் மெட்டீரியலாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது இது என்னடா ஒரு வீடியோ கேம்ஸ் மாதிரியே இருக்கே அப்படின்னு எனக்கு தோணிக்கிட்டே இருந்தது. கடைசியில் அந்த படம் என்ன நிலைமைக்கு ஆச்சுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். கிட்டத்தட்ட ரெட்ரோவும் கூட அந்த மாதிரியான ஒரு எண்ணத்தை தான் எனக்கு கொடுத்தது பர்சனலாக. ஒருவேளை அந்த ரெட்ரோங்கிற டைட்டில் காரணமாக என்ன அப்படிங்கிறது தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் தலைப்பு என்பது அந்த வெகுமக்களை ஈர்க்கிற மாதிரி இருக்கணும், அவங்கள தியேட்டரை நோக்கி வர வைக்கிற மாதிரி இருக்கணும். ஆனால் இவங்க பார்த்திங்கன்னா ஒரு மல்டிப்ளெக்ஸ் ஆடியன்ஸை மைண்டில் வச்சுக்கிட்டு அவங்கள டார்கெட் ஆடியன்ஸை வச்சுட்டு படம் எடுக்கும்போது அந்த படத்துக்கு ஒரு பெரிய வணிக வெற்றி கிடைக்காது. கிட்டத்தட்ட அந்த ரெட்ரோ படத்தினுடைய ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போதும் எனக்கு அப்படி தான் இருந்தது. எல்லாத்துக்கும் மேலே அந்த படத்தினுடைய ட்ரெய்லர், டைரக்டர் அல்ஃபோன்ஸ் புத்திரன் எடிட் பண்ணார் அப்படிங்கிற ஒரு பெரிய பில்டப்போடு அது வந்தது. பட் அந்த ட்ரெய்லரும் பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு பெரிய திருப்தியை கொடுக்கல. கிட்டத்தட்ட படமும் கூட அப்படி தான் அப்படின்னு நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே 2.25 மணி நேரம் அந்த படத்துக்கு என்ன தேவைன்னு ஒரு கேள்வி இருக்குது. எப்போயுமே நீங்கள் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லும் போது பார்த்திங்கன்னா அந்த படத்தில் குறைகள் இருந்தால் கூட தெரியவே தெரியாது. இந்த ஷார்ட்டான ஒரு டியூரேஷனில் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு அதெல்லாம் கடந்து போயிடும். அதே நேரம் என்ன தான் ஒரு சூப்பரான கண்டென்ட் உள்ளே இருந்தாலும் உங்களுக்கு டியூரேஷன் லென்த்தாக இருந்துச்சுன்னா நமக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சிடும். இந்த படத்தில் அந்த சிக்கல் இருந்தது. சூர்யாவை பார்க்கும்போது நிறைய உழைப்பு போட்டிருக்காரு படத்துக்கு. ஆனால் இந்த இடத்துல மிஸ் ஆனதுன்னு நினைக்கிறீங்க, ஸ்க்ரீன் பிளேவா? இல்லை, பொதுவாக இப்போ நீங்கள் கம்பேரிட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா மற்ற ஹீரோக்களை விட சூர்யா திறமையான நடிகர். எல்லாத்துக்கும் மேலே அந்த உழைப்பை கொடுக்கறதுல கொஞ்சம் கூட சளைக்க மாட்டார். அப்படி ஒரு கேரக்டர், ரொம்ப டெடிகேட்டிவ் ஆர்டிஸ்ட், அதெல்லாம் எந்த மாற்றமே இல்லை. அதே நேரம் இவ்வளவு எஃபர்ட்டை நம்ம எதுக்கு போடுறோம் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் சிக்கலான விஷயம். இப்போ பார்த்திங்கன்னா இவர் ஒரு நல்ல கதைக்காக இந்த மாதிரி ஒரு உழைப்பு போட்டிருந்தார் அப்படின்னா அது ஒரு பெரிய விளைச்சலை அவங்களுக்கு கொடுத்துருக்கும். ஆனால் நீங்கள் இந்த படத்தை கேட்கும் போதே உங்களுக்கு தோணி இருக்கணும், இதில் ஒன்று ஆடியன்ஸ் இருக்கிற மாதிரி இல்லையே, ஒன்று
காமன் ஆடியன்ஸை திருப்திப்படுத்தணும். அப்படி இல்லையா அவருடைய ரசிகர்களை திருப்திப்படுத்தணும். இதில் பார்த்திங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே சூர்யா வந்து கடந்த காலங்களில் பல்வேறு படங்களில் தன்னுடைய திறமையை நிரூபித்த ஒரு நடிகர். அப்போ அதை முறியடிக்கிற மாதிரியான விஷயம் வந்து இந்த கதையில் இருந்திருக்கணும். அது எதுவுமே இல்லை. அது எப்படி வந்து சூர்யா அதை நோட்டீஸ் பண்ண தவறினார் அப்படிங்கிறது தெரியல. எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சூர்யாவுக்கு எப்பயுமே ஒரு எண்ணம் இருக்குது. நம்ம வந்து விஜய் அஜித்துக்கு கொஞ்சமும் சளைத்த நடிகன் கிடையாது. ஆனால் அவர்களுக்கு இருக்கிற அந்த ஃபேன் ஃபாலோவிங்கு அந்த இதுவும் வந்து நமக்கு இல்லைங்கிற ஒரு வருத்தம், அதை வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையாக கூட நம்ம எடுத்துக்கலாம். ஸோ அதன் காரணமாக இப்போ நம்ம வந்து அப்படி ஒரு கமர்ஷியல் படம் பண்ணணும். அதனால தான் அந்த சிகரெட்லாம் பிடிச்சி ஊதிக்கிட்டு இருப்பார் படம் ஃபுல்லாக. அதுக்கெலாம் அவசியமே இல்லை. நீங்கள் நிஜ வாழ்க்கையில் பேசுகிற கருத்து ஒன்றா இருக்குது, படத்தில் வந்து நீங்கள் சிகரெட்டை ஊதி தள்ளிக்கிட்டு இருக்கீங்க. எல்லாத்துக்கும் மேலே அதெல்லாம் கிடையவே கிடையாது. எப்பயுமே தெரிஞ்சுங்க, சினிமாவில் வந்து நீங்கள் ஒரு விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா அதுக்கு அந்த கதையில் வந்து ஒரு ரோல் இருக்கணும். ரொம்ப உண்மையை சொல்லப்போனால் அந்த சினிமாவின் திரைக்கதை குறித்து வந்து ஒரு இது சொல்லுவாங்க. என்னென்னா ஒரு காட்சியில் ஒரு துப்பாக்கியை வந்து ஒரு க்ளோஸ்அப்பில் காட்டுறாங்க அப்படின்னா அந்த படம் முடிவதற்குள் அந்த துப்பாக்கி வெடிக்கணும். குறைந்தபட்சம் அந்த துப்பாக்கியை வெடிக்க வைக்கிற அட்டம்ப்டாவது நடக்கணும். இது எதுவுமே இல்லாமல் நீங்கள் பொசுக்குன்னு அதை க்ளோஸ்அப்பில் காட்டினா என்ன பிரயோஜனம்? அப்போ ஆடியன்ஸ் வந்து நீங்கள் மிஸ்லீட் பண்ணுறதா அர்த்தம். அதே மாதிரி தான் இவர் கதையில் வந்து ஒரு சிகரெட் பிடிக்கிறார் அப்படின்னா அந்த சிகரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா கதையில் வந்து ஒரு வேல்யூ இருக்கணும். அப்படி சிகரெட் பிடிச்சாரு, அப்படி தூக்கி போட்டார் அலட்சியமாக, ஒரு குடிசை பற்றிக்கிச்சு, அதில் ஏதோ ஒன்று நடந்து போச்சு, அந்த சம்பவம் இவரை மாற்றுச்சு அப்படின்னு நீங்கள் அப்படி கதை சொல்லிட்டு போகணும். அது இல்லாமல் நாங்கள் யதார்த்தத்தில் எல்லாரும் பிடிக்கிறானே நானும் பிடிக்கிறேன் அப்படின்னு மற்ற நடிகன் சொல்லலாம், சூர்யா சொல்லக்கூடாது. ஏன்னா சூர்யாவை பொறுத்தவரை நாம் எப்படி பார்க்குறோம் அப்படின்னா ஒரு சமூக பொறுப்பு மிக்க கலைஞனாக பார்க்குறோம். அப்போ எல்லாத்துலேயுமே நீங்கள் வந்து அந்த இதை வந்து ஃபாலோ பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கொஞ்சம் தவற விட்டுருப்பார். என்ன காரணம் அப்படின்னா விஜய் ஆகணும் அஜித் ஆகணும் அப்படிங்கிற அந்த அரிப்பு தான் இப்படி ஒரு கதையை செலக்ட் பண்ண வச்சதுன்னு நான் நினைக்கிறேன். மாஸ் வந்து உண்மையிலேயே அவருக்கு இல்லையா? நல்ல படங்கள் வந்தால் அந்த மாதிரி அஜித் விஜய்க்கான மாஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, சூர்யாவுக்கு வந்து ஒரு பெரிய ரசிகர் கூட்டம் இருக்குது, அதில் எந்த மாற்றமே இல்லை. அவங்க வந்து என்ன மொக்க படம் கொடுத்தாலும் வந்து பார்ப்பான். ஆனால் என்னன்னா அவங்க பார்த்தீங்கன்னா மைனாரிட்டி தான். ஒரு நாள் தியேட்டரில் கூட்டத்தை கூட்ட முடியும், ஒரு 2 நாள் கூட்ட முடியும், அவ்வளவுதான். நீங்கள் படம் வந்து லாங் ஸ்டாண்டிங்காக போகணும் அப்படின்னா காமன் ஆடியன்ஸ் உள்ளே வரணும். அப்போ அவங்கள நீங்கள் ஈர்க்கணுமா வேணாமா, அதுதான் இங்கே முக்கியமான விஷயம். குறிப்பாக நீங்கள் டியூரேஷன் பற்றி சொன்னீங்க. இந்த படம் மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து நிறைய படங்கள் பார்த்தீங்கன்னா சமீபத்தில் உதாரணங்கள் நிறைய சொல்லலாம். எல்லா படத்துலையுமே படம் வெளியானதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா 1/2 மணி நேரம் ட்ரிம் பண்ணுறாங்க, 20 நிமிஷம் ட்ரிம் பண்ணுறாங்க. படம் வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே ஒரு 20-30 டைம் பார்த்துருப்பாங்க. பார்த்தும் அவங்களுக்கு தோணலையா? ஏன் படம் வந்து விமர்சனம் பண்ணதுக்கப்புறம் தான் ட்ரிம் பண்ணுறாங்களே, என்ன காரணம் நினைக்கிறீங்க தொடர்ச்சி அப்படி பண்ணுறது? இல்லை, அதுதான், அதாவது யானை தான் தலையிலே மண்ணள்ளி கொட்டிக்கிறதுன்னு சொல்கிறாங்கல்ல, அதுதான் அடிப்படையான காரணம். பொதுவாக இன்றைய இயக்குனர்கள்லாம் ரொம்ப பிடிவாதக்காரர்களாக இருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே அவர்களுக்கு வந்து இந்த திரைக்கதை சாமர்த்தியம் இல்லை. இதை ரொம்ப பகிரங்க குற்றச்சாட்டாகவே சொல்லலாம். கடந்த தலைமுறை இயக்குனர்கள் திரைக்கதை அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த திரைக்கதை. இப்போ பாக்யராஜுடைய திரைக்கதையெல்லாம் இந்தியாவிலேயே மிகச்சிறந்த திரைக்கதை ஆசிரியராக போற்றப்பட்டிருக்காரு. நிறைய பேரை நம்ம சொல்லலாம். இப்போ கமல்ஹாசனுடைய தேவர் மகனாக இருக்கட்டும், சங்கருடைய படங்களாக இருக்கட்டும், எல்லாமே திரைக்கதைங்கன்னா அப்படி இருக்கும். ஆனால் இன்றைய இளம் தலைமுறை இயக்குனர்களுக்கு வெற்றி கிடைக்குது, ஆனால் அதில் வந்து ஒரு திரைக்கதை சாமர்த்தியம் இருக்கா அப்படின்னா இல்லை. அப்படி மனம் போன போக்கில் எடுத்துடுறாங்க, குத்து மதிப்பாக கட் பண்ணி கொடுத்துட்றாரு. ஏதோ ஒரு திறமையான எடிட்டரை வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு படத்தை வந்து ஒரு வடிவத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் அதில் பார்த்திங்கன்னா எது தேவை எது தேவையில்லை, எது லேகு அப்படிங்கிற அந்த தெளிவும் புரிதலும் இன்றைய இயக்குனர்களுக்கு இல்லை. எல்லாத்துக்கும் மேலே இவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, நம்ம ஏற்கனவே ஒரு ஹிட்டு கொடுத்துட்டோம், அதனால் நம்ம 3 மணி நேரம் படம் எடுத்தால் கூட மக்கள் பார்த்துருவாங்க அப்படின்னு நம்புகிறாங்க. அதுதான் முக்கியமான காரணம். அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர்களுக்கு வந்து சினிமா நாலேஜ் இருந்தது, ஆனால் இன்றைய தயாரிப்பாளர்களுக்கு அந்த நாலேஜ்லாம் கிடையாது. எல்லாத்துக்கும் மேலே இன்றைய தயாரிப்பாளர்களுக்கு படத்தையே இயக்குனர்கள் போட்டு காட்டுறதில்ல. ஒரு ஆடியன்ஸ் எப்போ முதல் காட்சியில் படத்தை பார்க்குறான்னா அப்போ தான் தயாரிப்பாளரே பார்க்குறாரு. குறைந்தபட்சம் முன்னாலேயே பார்த்துருந்தா இது வேண்டாம், ஏன்னா இது வந்து லேகாக இருக்குது, இது லெங்க்தியாக இருக்குங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருப்பாங்க. அதற்கான சந்தர்ப்பத்தை கூட இவங்க கொடுக்குறதே இல்லை. அதே போல் இளையராஜா பாடலில் இந்த படத்தில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஜானி படத்துலேருந்து செனோரிட்டா, சமீபத்தில் குட் அக்லி சர்ச்சையானது, அதற்கு முன்னாடி மஞ்சுமல் பாய் சர்ச்சையானது. இந்த சூழலில் இந்த படத்தில் ஆனால் தேங்க்ஸ் கார்டில் போட்டிருக்காங்க. உண்மையிலேயே அவர்கிட்ட ஒப்புதல் வாங்கிட்டு யூஸ் பண்ணியிருக்காங்களா, இல்லைனா வந்து ஆடியோ ரைட்ஸ் கம்பெனிகிட்ட வாங்கிட்டாங்களா, என்ன நடந்தது? இல்லை, அது யார்கிட்ட ஒப்புதல் வாங்கினாங்கன்னு தெரியல. ஏன்னா யாரிடம் உரிமை இருக்கிறதோ அவங்ககிட்ட தான் ஒப்புதல் வாங்கணும், அதுதான் ரூல்ஸு. அதன்படி இவங்க நிச்சயமாக அந்த விஷயத்தை பண்ணியிருப்பாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். அதே நேரம் இளையராஜாவுக்கு ஒரு தேங்க்ஸ் கார்டு போட்டதுனால அவர் சும்மா இருக்க மாட்டார். அநேகமாக இன்றைக்கி சாயந்தரம் அல்லது நாளை காலையில்
இளையராஜாவிடமிருந்து ஒரு அறிவிப்பு வரும், 5 கோடி கொடு 10 கோடி கொடுன்னு ஒரு நோட்டீஸை அனுப்புவதற்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்மளுடைய வருத்தம் என்ன அப்படின்னா, சமீபத்தில் கூட கங்கை அமரன் வந்து ஒரு விழாவில் வந்து ரொம்ப வருத்தப்பட்டார். நீ ஒரு மியூசிக் டைரக்டருக்கு 7 கோடி 8 கோடி சம்பளம் கொடுக்குற, அப்போ அவங்ககிட்டே நீ ஒரு பாட்டை வாங்க வேண்டியது தானே, எதுக்கு நீங்கள் இது எங்கள் பாட்டை எடுக்கிறீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார். அது நியாயமான கேள்வி தான். நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து ஒரு மியூசிக் டைரக்டரை வந்து கமிட் பண்ணியிருக்கும் போது இந்த சிச்சுவேஷனுக்கான சாங்கை நீங்கள் அங்கேருந்தே வாங்கலாமா? ஏன் நீங்கள் பழைய பாட்டை எடுக்கிறீங்க? எல்லாத்துக்கு மேலே இப்போ சமீப காலமாக இந்த பழைய பாடல்களை யூஸ் பண்ணது ஒரு ட்ரெண்டாக மாறிட்டு இருக்கு. இது வந்து ஒரு ஆபத்தான விஷயம். என்னென்னா, அப்படி பண்ணுவதன் மூலமாக என்ன நடக்குன்னா, இன்றைக்கு இங்கே இருக்கிற பாடலாசிரியர்களுக்கும் பாடகர் பாடகிகளுக்கும் வாய்ப்பு கிடைக்காமல் போவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த படத்தில் ஃப்ரெஷ்ஷாக நீங்கள் ஒரு டியூன் போட்டு பாட்டை வைக்கிறதுக்கு பதிலாக மியூசிக் கம்பெனிக்கிட்ட சில லட்சத்தை கொடுத்துட்டு அப்படியே ஒரு பாட்டை தூக்கி வச்சுக்கலாம் அப்படிங்கிற ஒரு போக்கு தொடர்ந்தால் அது மிகப்பெரிய சிக்கலுக்கு வழிவகுக்கும். அது சரியான விஷயமும் இல்லை. பட் இந்த படத்தில் பழைய பாடல்கள் பயன்படுத்தியது குறித்து பார்த்திங்கன்னா, இப்போ அடுத்து நடக்கிற சம்பவங்களை வச்சு தான் நம்ம முடிவு பண்ண முடியும். குறிப்பாக கங்கை அமரன் பற்றி சொன்னீங்க. கங்கை அமரன் அவர்களோட படத்துலேருந்து டாடி டாடி அவர் மியூசிக்கில் அந்த பாட்டையுமே எடுத்து போட்டிருக்காங்களே, அவர் என்ன பண்ண போகிறான்னு தெரியல. ஆமாம், நிச்சயமாக. அவர் இளையராஜாவுடைய தம்பி தானே. இளையராஜா 5 கோடி கேட்டால் இவர் 4.5 கோடி கேட்பார். அதுதான் நடக்கும். ஆனால் நீங்கள் சொன்ன மாதிரி கங்கை அமரன் சமீபத்தில் பேசுனது நீங்கள் சொன்னீங்க. ஏன் வந்து இப்போ இசையமைப்பாளர்களுக்கு அந்த இது இல்லையா, தெம்பு இல்லையா அப்படிலாம் கேட்டதா. ஆனால் இளையராஜா அவர்களுக்கு எதிராக பேசும்போது கங்கை அமரனே ஒரு கட்டத்தில் வந்து இந்த காசை வாங்கி தான் நீ சோறு திங்க போறியா அப்படின்லாம் வந்து கடந்த காலங்களில் பேசின கங்கை அமரன் இப்போ ஏன் மாறிட்டார்னு நினைக்கிறீங்க? இல்லை, கங்கை அமரனுடைய பேச்சை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை. கங்கை அமரன் வந்து நேரத்துக்கு ஏற்ற மாதிரி இடத்துக்கு ஏற்ற மாதிரி பேசுகிற ஒரு நபர் தான். இப்போ நம்ம திரையுலகில் இருக்கிறதுனால கங்கை அமரன் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறது தெரியும். ஆனால் இன்றைக்கி என்னென்னா, பாஜக என்கிற ஒரு கட்சியில் வந்து ஒரு ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்கார். அந்த தைரியத்தில் இன்றைக்கி ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் கூட பார்த்துருப்பீங்க, ஏதோ ஒரு யூடியூப் சேனலுக்கு ஒரு பேட்டி கொடுக்குறாரு. அப்போ டேய் ஏய் அப்படின்லாம் கையை நீட்டினார். இந்த தைரியம்லாம் கங்கை அமரனுக்கு கடந்த காலத்தில் என்றைக்குமே வந்ததில்லை. எனக்கு தெரிஞ்ச அவர் வந்து ஒரு பணிவான நபராகத்தான் இருந்தார். ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா, நம்ம வந்து ஒரு ஒன்றியத்தை ஆள்கிற கட்சியில் இருக்கோம், எப்படி வேணாலும் குரலை உயர்த்தலாம் அப்படிங்கிற லெவலுக்கு அவர் மாறி இருக்கார். அதனால் இப்போ ஏற்கனவே நான் குறிப்பிட்ட மாதிரி இப்போ சமீபத்தில் ஒரு விழாவில் அவர் பேசிய கருத்தில் நியாயம் இருந்ததால் நம்ம வந்து அதை ஒரு மேற்கோள் காட்டினமே தவிர, கங்கை அமரன் வந்து ஒரு நியாயவாதி, அவர் பேசுகிறது எல்லாமே எப்போதும் உண்மையாகத்தான் இருக்கும் அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. அவர் பக்கா சந்தர்ப்பவாதி அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லாத்துக்கும் மேலே இளையராஜா குறித்தே வந்து இவர் ரொம்ப அருவருக்கத்தக்க வகையிலெல்லாம் பேசியிருக்காரு. எந்த அளவுக்கு அப்படின்னா, நீ வந்து இந்த மாதிரி காப்பிரைட்டுக்கு காசு கேட்குறிய, உனக்கு என்ன யோக்கியதை இருக்குது, நீயே ஒரு திருடன் தானே, பல பேருடைய பாட்டை வந்து நீ திருடி இசையமைச்சிருக்கியே, இப்போ அவங்களுக்கெல்லாம் நீ ராயல்ட்டி கொடுத்தியான்னு கேட்டார். எனக்கு தெரிஞ்சு உலகத்திலேயே இளையராஜாவை நோக்கி வைக்கப்பட்ட மிக மிக கடுமையான மோசமான அருவருப்பான விமர்சனம் அப்படிங்கிறது இதுதான். ஸோ அப்படிப்பட்ட விமர்சனத்தை முன்வைத்தவர் கங்கை அமரனே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, எங்கள் அண்ணனை மேலே ஏதாவது விமர்சனம் பண்ணிங்கன்னா நான் தம்பியாக பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன் அப்படின்லாம் பொங்குனார். அதனால் கங்கை அமரனை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்க வேண்டியதில்லை அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ரெட்ரோ படத்தில் சூர்யா அவர்கள் நடிப்பையும் தாண்டி வந்து அதிகமாக படத்தில் ஹோல்ட் பண்ணது பார்த்தீங்கன்னா சந்தோஷ் நாராயண் மியூசிக் அப்படின்னு தான் எல்லாரும் பாராட்டிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் ஆகட்டும், பாடல் ஆகட்டும், உங்களுக்கு அந்த மாதிரி தோணுச்சா? இல்லை, அந்த பாடல்களை பொறுத்த வரைக்கும் அது ஓகே தான். அந்த கனிமா சாங்லாம் உண்மையிலேயே ரசிக்கிற மாதிரி இருந்தது. எல்லாத்துக்கு மேலே அந்த சாங்குடைய பிக்சரைசேஷன் சிங்கிள் ஷாட்டில் வந்து பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. ஆனால் என்னென்னா, அதுக்கப்புறம் படத்தில் பார்த்தீங்கன்னா இந்த ரீரிகார்டிங்கில் வந்து கொஞ்சம் படுத்தி எடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதுக்கப்புறம் சில இடங்களில் பார்க்கும்போது அவருடைய முந்தைய படங்களுடைய ட்ராக்கையே எடுத்து போட்டு அதுக்கு மேலே சில ஆர்கஸ்ட்ரேஷன் அப்படி போட்டு பாலிஷ் பண்ணி இந்த பட்டி டிங்கரிங் பார்த்த மாதிரியான ஒரு தோற்றமும் ஜகமேதந்திரம் யூஸ் பண்ணியிருந்தார். ஆமாம், அதெல்லாம் யூஸ் பண்ணியிருந்தார். பட் அதனால் அது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து ஒரு உறுத்தலாக தான் இருந்தது. குறிப்பாக கங்குவா படம் பார்த்தவங்க நேற்று பப்ளிக் ஒப்பீனியனில் பல மக்கள் சொன்னது கங்குவாவோட பல மடங்கு நல்லா இருக்குன்னா, கங்குவா படம் சமீபத்தில் ஒரு பெரிய ஆக்டர் வந்து இந்த அளவுக்கு ட்ரால் செய்யப்பட்டதுன்னா சூர்யா அவர்கள் தான். ஸோ அவருக்கே ஒரு அழுத்தம் இருந்திருக்கும். இந்த படம் வந்து எந்த அளவுக்கு போகும்னு நினைக்கிறீங்க ஒரு கமர்ஷியலாக? இல்லை, கமர்ஷியலாக இந்த படத்துக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அது சொல்கிறதுக்கே நமக்கு வருத்தமாக தான் இருக்குது. என்னென்னா, கங்குவா என்கிற ஒரு மிகப்பெரிய தோல்வி படத்தை கொடுத்த பிறகு நியாயமாக சூர்யாவுக்கு வந்து ஒரு பெருவெற்றி கிடச்சிருக்கணும். அது கிடச்சிருந்தா சூர்யா எந்த அளவுக்கு சந்தோஷப்படுவாரோ அதே சந்தோஷம் நமக்கும் இருந்திருக்கும். ஏன்னா சூர்யாவுடைய உழைப்பு, திறமை எல்லாமே நமக்கு தெரியும். அவருக்கு நியாயமாக அந்த வெற்றி கிடைக்கணும். இன்னும் சொல்லப்போனால் சூர்யாவை விட திறமை குறைவான நடிகர்களுக்கெல்லாம் தமிழ் சினிமாவில் வந்து ஒரு மிகப்பெரிய அந்தஸ்து கிடச்சிருக்கு. அவர்களோடு ஒப்பிடும்போது சூர்யா வந்து ஒரு மிகப்பெரிய திறமைசாலி. நான் எல்லாத்துக்கும் மேலே சமூக பொறுப்புள்ள ஒரு கலைஞர். அதுதான் முக்கியமான விஷயம். ஏன்னா எல்லாருமே என்னென்னு கேட்டிங்கன்னா, தங்களுக்கு கிடைக்கிற அந்த நட்சத்திர அந்தஸ்தை தங்களுக்கு பணம் ஈட்டுவதற்கு தான் அதை வந்து பயன்படுத்துவாங்களே தவிர சமூகத்துக்கு அதை வந்து பயன்படுத்தணும்னு நினைக்கிறதே இல்லை. சூர்யாவை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ இந்த சூழ்நிலையில்
அந்த கங்குவாவை விட ஒரு பெருவெற்றி கிடைக்கிற அளவுக்கான ஒரு சப்ஜெக்டை வந்து அவர் செலக்ட் பண்ணியிருந்தாருன்னா இந்த ரெட்ரோ படத்துக்கு ஒரு பெரிய வெற்றி கிடைச்சிருக்கும். பட் ஆனால் இப்போ கிடைத்த ரிப்போர்ட்டின் படி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய வணிக வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பு குறைவு. அதே நேரம் கங்குவா படு தோல்வி அடைந்த ஒரு படம் என்ற அடிப்படையில் அந்த படத்தை விட இந்த படம் ஒரு பெட்டரான வெற்றி படமாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. ரொம்ப நன்றி சார். சினிமா தொடர்பாக பல்வேறு விஷயங்களை எங்களுக்கு கொடுத்தீங்க. தொடர்ந்து அப்டேட் கொடுக்கணும். மிக்க நன்றி. ரொம்ப நன்றி.